வீட்டில் இங்கே சரவணன் வந்துட்டு கேட்குறாங்க தான் அப்பா கிட்ட, அப்பா அந்த கார்த்திகனை பற்றி விசாரித்த வரைக்கும் அந்த பையனை பற்றி எல்லாம் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, யாரும் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என்னங்க நம்ம போய் நேரில் ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பையனே என்கிட்ட தேடி வந்து உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனால் நம்ம பொண்ணை பற்றின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பையன் நல்ல பையன், குடும்பம் நல்ல குடும்பம், ஆனால் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நம்ம பொண்ணுக்கு என்னங்க குறைச்சேன், உங்கள் பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா நீ அப்படின்னு கேட்கும்போது, யார் என்ன சொன்னாலும் அதை நம்பணும்ல, முதல்ல அந்த பையன் நம்ம பொண்ணை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரட்டும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, கோமதி வருத்தத்தோடு நிற்க மீனாவும் ராஜியும், மாமா சொல்கிறதும் சரிதான், முதல்ல அரசியை பற்றி அந்த பையனுக்கு தான் முழுசாக தெரிய வரணும், முதல்ல அது விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் இந்த கார்த்திகேயன் பற்றி விசாரித்ததும், கார்த்திகேயனுக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க போகிற விஷயத்த வந்துட்டு குமாருடைய ஃப்ரெண்ட்ஸு குமார்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. குமார் இதை கேட்ட உடனேயே ரொம்ப கோவப்படுறாங்க. அப்படிலாம் அவளுக்கு ஈஸியாக கல்யாணமே நடந்துடக்கூடாது, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னால் இன்றைக்கி நான் சுடர்னு ஒருத்தியை கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன், ஆனால் அதுக்காக அவளுக்கு கூட நான் சேர்ந்து வாழலை, ஆனால் அதே நேரத்தில் அரசி அவன் என்னை வெறுத்து ஒதுக்கினவன், அப்படிப்பட்ட ஒருத்திக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கக்கூடாது, டேய் யார் என்ன விசாரிச்சிங்களாடா அப்படின்னு கேட்க, விசாரிச்சுடா குமார் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரமேல் நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறமா அவங்க சித்தினி எல்லாருமே இருக்கும்போது, யார் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேர் குமரவேல், நான் உங்ககிட்ட பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எங்ககிட்டயா என்ன விஷயம், முதல்ல நீ யாரே தெரியலையே, உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா தேவைப்படுதா, இல்லை எங்கள் பையன் கார்த்திகேயனை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை முதல்ல உங்களுக்கு விஷயம் தெரியணும்ல அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அரசி குடும்பம் பாண்டியன் குடும்பம் தெரியுமான்னு சொல்லும்போது, யார் அதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் குடும்பத்து பையனை அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விஷயத்தை பற்றியும் ஊரில் விசாரிச்சு தான் நான் கேள்விப்பட்டேன், அது விஷயமா தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, யார் பண்ணி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நான் அரசியை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், என் பேரு குமார், அரசிக்கு நடந்த கல்யாணத்தை மறைச்சி தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், இப்போது நானும் அவனும் பிரிஞ்சிட்டோம், இப்போது நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் அம்மா வீட்டில் தான் இருக்கான், ஆனால் நடந்த கல்யாணத்தை மறைச்சி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இல்லை, அதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே அந்த குடும்பம் அதிர்ந்து போகிறாங்க. பாருப்பா நீ சொல்கிற மாதிரிலாம் இங்கே யாரும் எந்த சம்மந்தமும் கேட்டு வரல, அது வரையும் எதுவும் நடக்கலை, ஆனால் நீ எங்கள் பையனுக்காக ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு அந்த வீட்டில் இருக்கவங்க குமார் கிட்டே சொல்கிறாங்க. குமார் இதை கேட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது தான் அப்படின்னு குமார் அங்கேருந்து கிளம்பும்போது, கார்த்திகேயன் உள்ளே வராங்க. இவன் தானா அவன் அப்படின்னு குமாரவேல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு கார்த்திகேயனும் பார்க்குறாங்க. டேய் இது யாரடா உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏதோ பொண்ணுக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குற விஷயமா யாரோ விசாரிச்சுட்டு இருக்காங்களா, ஏதோ பாண்டியன் குடும்பமும் என்னமோ சொன்னார் இந்த பையன், அந்த வீட்டு பையன் பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சான், கல்யாணம் ஆனதை மறைச்சி தான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தாடா அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலை இந்த பையன் முன்கூட்டியே அந்த விஷயத்த சொன்ன வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லும்போது, அதை கேட்டுக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் அந்த குமாரை போட்டு அடிக்க, குமார் கண்ணம் காதெல்லாம் வீங்கி போகவும் செய்யுது. ஏய் நான் உன் நல்லதுக்கு சொன்னால் நீ என்னையை போட்டு அடிப்பியா அப்படின்னு கேட்க, உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்போ நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே, தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் நீ எதுக்காக தலையிடுறேன் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லும்போது, அதை கேட்டுட்ருக்க குமார், எப்பார் யார் என்ன தடுத்தாலும் சரி நான் என் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அடைஞ்சுதான் தீருவேன், முதல்ல நீங்கள் இந்த கிளம்புன்னு சொல்லி விரட்டி விடவும் செய்கிறாங்க. இருக்குடா உனக்கு ஒரு நாளைக்குன்னு குமார் கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ தான் என்னடா என்னாச்சு இப்போ எதுக்குடா போட்டு அவங்ககிட்ட சண்டை போனேன், அவன் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, குடும்பம் நல்லதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு அரசின்ற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் அவங்க அப்பா கிட்டே போய் நான் பொண்ணு கேட்டேன், என்னடா சொல்கிறேன், வீட்டில் நான் அப்பா எல்லோரும் இருக்கோம், எங்களைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ போய் பொண்ணு கேட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படா நடந்துச்சுன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் கோவத்தோடு கேட்குறாங்க.
அப்போ தான் கார்த்திகேயன் சொல்கிறாங்க, நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையோட ஓனர் பாண்டியனுடைய பொண்ணு அரசியை தான் கல்யாணம் காதலிக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்டே நேராக சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதனால தான் நான் அவங்க அப்பா கிட்டே போய் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். அதான் அவரையும் யோசிச்சு பார்த்து நம்ம குடும்பத்தை பற்றி விசாரிச்சுருந்துருக்காருன்னு சொல்ல, என்னடா இது நீ சொல்கிறதெல்லாம் என்னடா நடந்துகிட்ருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ தான் அவர் அப்பா என்னையை பார்த்து எல்லாம் உண்மையை சொன்னார். இது எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் விருப்பம் இருக்குன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே அரசியை பொண்ணு கேட்டு வாங்க. ஆனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்ததில் விருப்பம் இல்லை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுறணும்னு சொன்னார் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாப்பா, இன்னைக்கு அவர் என்னையவே தேடி வந்து பார்த்தாரு. அவர் என்ன விஷயம் சொன்னார் தெரியுமா? அரசிக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தார். அரசிக்கு முதல்ல இந்த பையன், அதாவது அவங்க சொந்த மாமா பையன், ஏதோ இப்போ வந்துட்டு போனானே குமார், அரசிக்கு அவனை தான் பிடிச்சிருந்தது. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரசியும் ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு 10 நாளைக்கு மேலே அவனுடைய குணம் என்னன்னு அரசிக்கு தெரிய வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவன்கிட்டேருந்து விலகி வந்துடுச்சு அரசி. ஆனால் அவங்க கூட எந்த விதத்துலையும் தப்பான எண்ணத்தில் தப்பான நோக்கத்தில் பழகவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் அரசியை பற்றி தப்பாக பேசியிருக்கான். அரசியை முதல் நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு கடத்திட்டு போய் ஒரு நைட்டில் அங்கே ஃபுல்லாகவே ரூமில் அடைச்சி வச்சுருந்துருக்கான். அடுத்த நாள் கல்யாணத்தப்போ தான் கொண்டு வந்து விடவும் செஞ்சேன். ஆனால் அது மூலமாக எங்கள் அரசியையும் அரசி குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு தான் அந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அரசி தான் கள்ளத்திலே தாலியை கட்டி தன் குடும்பத்தோட மான போயிடக்கூடாதுன்னு அந்த வீட்டில் போய் ஒரு 10 நாள், அவ்வளோதான். இதுக்கு மேலே கூட அரசி அங்கே இல்லை. அதுக்கு பிறகு நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு தான் பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போல்லாம் அடிக்கடி அரசிக்கிட்ட வம்பு இழுக்கிறதுன்னு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அரசிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க அப்பாவும் நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிய வரதை காட்டிலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ வந்தால் சரிதான்னு அவங்க அப்பா என்கிட்ட சொன்னார். எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைப்பா. அரசி ஒன்றும் தப்பு பண்ணலை. அரசியை வச்சு கேம் விளையாடுனது இவன் தானே. இப்போ வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான். அரசிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். இது எல்லாம் உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அம்மா, நான் ஆசைப்பட்டது ஒன்று தான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே கிராமத்தில் வந்து வாழ்கிறேன்னா அது எல்லாருக்காகவும் தான், உங்களுக்காகவும் தான். அரிசி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தால் நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதான் அவங்க அம்மா அப்பா, உன்னோட விருப்பம் தான்டா, எங்களோட விருப்பம். அந்த பொண்ணு மேலே இவ்வளோ தப்பு இல்லைன்னு நீயே சொல்கிற, இதுக்கு மேலே வேறு என்னடா வேணும்? ஒரு நல்ல நாள் பார்த்து நாம் எல்லாரும் இந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகலான்னு சொல்லும்போது இதை கேட்ட கார்த்திகேயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பாண்டியன் இந்த விஷயத்த எங்கள் அரசி வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அந்த பையனே எனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது, என்ன அரசி, அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் அது உனக்கு தப்பாக இல்லைல்லம்மான்னு சொல்லும்போது, அப்பா நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே சொல்லும்போது, பாண்டியன் அங்கேருந்து கடை கிளம்பி போக, அரசி ஏதோ நினச்ச மாதிரியே நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த பையனை உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு எனக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லை நீன்னு சொல்லிட்டு அரசி உள்ள விட, எப்படியோ அரசியுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சா சரின்னு ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் சொத்து பெறுகிற விஷயத்தை பற்றி வீட்டில் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு சுடர் வந்துட்டு இந்த விஷயத்த தாக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில் கிட்ட. தங்கமயில் இதை கேட்டு, அப்படியா சரிடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே கூட அப்படின்னு உடனே ஃபோனை வாங்கி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு சுடர், என்ன விஷயம்? நல்லபடியாக இருக்கல, அங்கே ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயத்தை பற்றி அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா வீட்டில் சொத்து பிரிக்கிறாங்களாம், எல்லாருக்கும் தேவைப்படுற சொத்தையெல்லாம் அவங்க பேருக்கு எழுதி வைக்கிறாங்களான்னு சொல்ல, அப்படியா நீ அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போன நேரம் பாத்தியா, உனக்கோ புருஷனுக்கும் நல்லதே நடக்க போகுது. அந்த வீட்டு பெரிய மனுஷன் சொத்தை பிரித்து தரேன்னு சொல்லியிருக்காருல்ல. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடி, கூறுகட்டுத்தனமாக இருக்காமல் சொத்து எல்லாத்தையும் உன் புருஷன் பேரில் மாற்றி எழுதுறதுக்கான வழியை பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு ஓடுன அந்த கோமதிக்கும் ராஜிக்கும் கூட சொத்தில் பங்கு கிடைக்க
போகிறதில்ல. மீதி எல்லா சொத்தும் அது விஷயமா நீ பேசிட்டு ஆகணும், மொத்தத்தையும் நீ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவகிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவன் இந்த தங்கமயில் மாதிரியே அமைதியாகவே இருந்து தொலைச்சிடுவான். நாமளே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்ல, தேவையில்லாமல் எதுக்குமா சுடர் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஏதாவது கருத்து கேட்டாங்களா, ஆனால் நீ மட்டும் ஏமா இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு திட்டமும் செய்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் டி மயில், நீ எதுவும் பேசாமல் அமைதியாயிரு, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட பேசிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்ருக்க தங்கமயிலுக்கு கோவம் மட்டும்தான் வரவும் செய்யுது. வீட்டில் இருந்து கிளம்புன எங்கள் பாக்கியமும் மாணிக்கமும் நேராக அந்த வீட்டு வாசல் முன்னாடி நிற்க, அங்கேருந்து வெளியே கிளம்புன சரவணனுக்கு இதை பார்த்ததும் ரொம்ப கோவம் வருது. ஆனால் அவங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணி சரவணனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க கடைக்கு. பார்த்தீங்களாயா என்ன ஒரு வீரப்பா போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வா, நம்ம பொண்ணு சுடரை பார்க்க போகணும். உள்ளே போகிறாங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரேன், உள்ளே வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாரியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இருங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன், உள்ளே போங்க. சுடரே சுடரேன்னு கூப்பிடும்போது சுடர் வராங்க. உங்கள் அம்மாவும் அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்ல, அம்மா அப்பான்னு வந்து ஓடி வந்து படிக்க, என்னம்மா அக்கா வரலையான்னு சொல்லி கேட்க, இல்லடி அவள் வேலைக்கு போயிட்டா, அதை நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சுடர் இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்ல, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்கும், அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை இப்போ கூட வந்துட்டீங்களேன்னு சோனியா சொல்லும்போது, என்ன சோனியா பேசுகிறேன், அவங்க பொண்ணை பார்க்க அவங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை தான் கட்டி கொடுத்தாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்படி இல்லைன்னு சொல்லும்போது, சுகன்யா அப்படின்னு எங்கள் பழனி மிரட்டினதுமே அமைதி ஆகிடுறாங்க சுகன்யாவும். சம்மந்தி எப்படி இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு முத்து வேலை பார்த்து கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே உட்காந்துருக்க சக்திவேலும், எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல, அது என்ன சம்மந்தி, வேலை ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் இல்லை, அப்படியே உங்கள் மில்லில் ஒரு வேலையை போட்டு கொடுத்தா அவர் அப்படியே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான்னு சொன்னதும் சக்திவேலுக்கு செம டென்ஷன் ஆகுது. அதை வெளியே கட்டிக்காமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு என்ன போட்டு கொடுத்தா போச்சுன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்பளே நல்லா இருக்கீங்களான்னு அங்கே மாணிக்க விசாரிக்க, நல்லா இருக்கன்ற மாதிரி முகத்தை காட்டி கூட பேசாத எங்கள் குமாரவேல் அப்படியே உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க. சரியா வந்த விஷயத்த பேசுவோன்னு எங்கள் பாக்கியை தட்டி விட்டுட்டு, சம்மந்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் நீங்கள் சொத்து பிரிக்க போகிறதா கேள்விப்பட்டேன், உடம்பு இப்படி இருக்க சூழ்நிலையில் சொத்து பிரிக்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, சுடர் இதை வேணும்னு சொல்லலை, யதார்த்தமாக எங்கள் கிட்டே சொன்னால் அப்படியே சுடரையும் பார்த்துட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றியும் பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்லும்போது, என்ன விஷயம் இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்குறாங்க. இல்லை சம்பந்தி, சொத்து விஷயத்துலலாம் நாங்கள் தலையிட முடியாதுல்ல, அதே நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, அதுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராக இருக்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க சக்திவேலும். அப்போ தான் எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இதே மாதிரி சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறு ஆகி போச்சு, கடைசியில் சொத்து பிரிக்க முடியாமலே போயிடுச்சு, அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல, முதலே பேசிடணும்ல, அதுக்காக தான் வந்தேன். அந்த வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சு, சொத்து பிரிக்கும் போது அந்த பொண்ணுக்கும் சொத்து வேணும்னு கடைசி நிமிஷத்தில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டு, வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் சொத்து பிரித்து கொஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதுவும் இந்தானே இழுபறியாகி கடைசியாக தான் சொத்தை பிரித்தாங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சு தான் இது எல்லாமே நடந்தது. அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல, என்ன இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து 2 பேர் உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுவும் எதிர்த்த வீட்டில் இருக்காங்க, சொத்து பிரிக்கிற தகராறில் அவங்க ஏதாவது தங்களுக்கு வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்கள் இப்போ ஏதாவது நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து ஆரம்பிப்பீங்க, கடைசியில் அவங்களால ஏதாவது முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் சம்மந்தி சொன்னேன், முதல்ல பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுங்க, ஓடி போனதுனால இந்த சொத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிடுங்க, அதுதான் சரியாக இருக்கும். அப்படியெல்லாம் ஏதாவது எழுதி வாங்கிட்டீங்கன்னா சொத்து பிரிக்கிறப்ப சண்டையும் வராது பிரச்சனையும் வராது, அப்படியே சுடருக்கும் நம்ம எங்கள் மாப்பிள்ளை குமரவேலுக்கும் தேவையான சொத்தையும் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு மாணிக்கமும் அங்கே பாக்கியமும் சேர்ந்து சொல்ல, போதும் நிறுத்துங்க அப்படின்னு அங்கே முத்துவேல் கத்துறாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி வீட்டுக்காரவங்க இவ்வளோ தெளிவாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவை தானே சொல்கிறாங்க, அதை நம்ம பண்ணுறதுல என்னென்ன தப்பு இருக்குன்னு அங்கே சக்திவேல் கேட்க, சக்திவேல் என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இங்கே பாருங்கள், இது எங்கள் குடும்ப விஷயம், இது பாரம்பரிய சொத்து, எங்கள் அப்பா சொத்து, நான் சம்பாதிச்சது சக்திவேல் சம்பாதிச்சதுன்னு எல்லாமே இதில் அடங்கியிருக்கேன், அதுபோக சொத்தை பிரிக்கிறது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்,
யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் வக்கீல் கிட்டே பேசிட்டேன்னு சொல்லும் போதே வக்கீல் உள்ளே வராங்க. உள்ளே வந்த வைக்கல வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடவும் செய்கிறாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் அண்ணனும் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சக்திவேல் சொல்ல, இல்லை இப்போ தான் ஒரு விஷயத்தை எங்கள் சம்மதி வீட்டாளுங்களும் வந்து சொன்னாங்க, சொத்து பிரிக்கிறதுல வேறு எந்த தகராறும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சக்திவேல் சொல்ல. அப்படி என்ன சார் தகராறு வரப்போகுது? சொத்து எல்லாருக்கும் சரிசமமாக தானே பிரிச்சிருக்குன்னு சொல்ல. ஆமாம் ஆமாம், இல்லை வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத 2 பேரும் இருக்காங்களேன்னு சொல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லையே, சக்திவேல், முத்துவேல், பழனிவேல், அதுபோக இங்கே கோமதி, அதுபோக இல்லாமல் குமரவேல், ராஜின்னு எல்லாருக்குமே தனிப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. இதில் எல்லாரும் சைன் பண்ணிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன இது குமார் பிரிச்சிங்க, சரி ராஜிக்கும் கோமதிக்கும் எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ராஜியும் கோமதியும் இந்த வீட்டு பொண்ணுங்க தானே, கோமதியும் நம்ம ரத்த உறவு, ராஜி என்னுடைய நான் பெத்த உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணன் என்ன இருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுனவளுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் இதுக்குன்னு இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சக்திவேலை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே முடிவெடுத்தா என் பொண்ணுக்கு நான் சொத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை. ஏண்டா சக்திவேல், குமரவேலுக்கு நீ சொத்து கொடுக்காதன்னு சொன்னால் நீ ஏற்றுப்பியான்னு சொல்லும்போது, இல்லை அது வந்துன்னு அங்கே சக்திவேல் நிற்கும் போது, சம்மந்தி என்ன சம்மந்தி, என்ன இருந்தாலும் நீங்களாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடின பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஓடின பொண்ணாக இருக்கலாம், ஆனால் என்னோட பொண்ணு, அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் செய்ய தான் செய்வேன். என்னதான் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என் பொண்ணு என்னுடைய ரத்த உறவு, இந்த வீட்டுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட, அவளுக்கு சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை இங்கே யாருக்கும் இல்லை. அது என்னுடைய முடிவு. நான் சம்பாதிச்சது என் பொண்ணுக்கு தானே. அங்கே சக்திவேல் சம்பாதிச்சது எப்படி குமரவேலுக்கோ அதே போல் நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே ராஜிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதிக்கு சேர வேண்டிய சொத்து இதில் இருக்குது. அப்பா சொத்து எங்கள் பசங்களுக்கு உண்டுல்ல, அப்பாவுடைய சொத்துல தான் எங்கள் கோமதிக்கு நான் பிரித்து எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்ட பிறகு அண்ணன் சொல்கிறது சரிதானே பழனி வேலை சொல்ல, இதுக்கு வேற இவன் வேற சப்போர்ட்டுன்னு அங்கே கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க சக்திவேலும். எல்லாத்தையும் திருத்தி கரெக்டாக எழுதிட்டீங்களே, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், அன்னைக்கு வந்து அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தில் கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. முத்துவேலு இப்படி சொன்ன உடனே சரிங்க சார் நான் கிளம்புறேன்னு வக்கீல் அங்கேருந்து கிளம்பி போக, வந்ததெல்லாம் வீணாக போச்சுன்னு மாணிக்கமும் பாக்கியமும் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது முத்துவேல் ஒரே வார்த்தையில் தான் சொல்கிறாங்க, வந்தோம்மா உங்கள் பொண்ணை பார்த்தாம்மா, உங்கள் பொண்ணை இந்த வீட்டில் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம்மா, அதை மட்டும் பார்த்தா போதும், அதை தாண்டி வேறு எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் தான் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு மிரட்டிட்டு போகிற விதமாக முத்துவேல் சொல்லிட்டு போக, இங்கே மாணிக்கமும் பாக்கியமும் அடிச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோபத்தில் எப்படி இதெல்லாம் பண்ணலாம், அந்த வீட்டு பொண்ணு ராஜிக்கு எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா இந்த வீட்டில் நீ இருக்க வாழ்கிற எல்லாம் சரிதான், இந்த சொத்து எல்லாத்தையும் யார் பேரில் எழுதி வைப்பேன், அப்படியெல்லாம் நமக்கு சொத்துன்னு சொல்லிக்க எதுவும் இல்லை, அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற, உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்க மாட்டியா, ராஜிக்கு அவங்க அப்பா சொத்து எழுதி கொடுக்குறாரு, என்னமோ நீயும் அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை ராஜிக்கு என்னமா கொடுக்குற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார், தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாத, முதல்ல சுடரை அந்த குமார் நல்லா பார்த்துக்கிறானான்னு மட்டும் பாரு, அதை விட்டுட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டேன்னா கடைசியில் சுடரோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு அங்கே தங்கமேல் திட்டவும் செய்கிறாங்க. இவளுக்கு எது சொன்னாலும் புரிய போகிறதில்லன்னு அங்கே பாக்கியமும் மாணிக்கமும் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே சுடர் கால் பண்ணுறாங்க. அக்கான்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. என்னாச்சு சுடர், ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துக்கா அப்படின்னு தயங்கியபடி அழுக, என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க. அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து சந்தோஷமாகவே இல்லை, அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நான் எதார்த்தமாக சொன்ன விஷயத்தை கேட்டு அவங்க வீடு வரைக்கும் வந்தது, அவங்க பேசினது, அதுக்கப்புறமா இங்கே நடந்தது, இது எல்லாத்தையும் கேட்டு இந்த குமார் என்னை கண்டபடி திட்டா இருக்கா, அடிக்க கூட செஞ்சாருன்னு சொல்ல, என்னடி சொல்கிற, அந்த குமார் உன்னை அடித்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லும்போது, சும்மா விடமாட்டேன் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமாக வாழ்றேன்னு நாங்கள்லாம் நினச்சிட்ருக்கோம், ஆனால் நீ அந்த குமார்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வாழணுமா என்ன, சும்மாவே விடமாட்டேன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, அக்கா இந்த நேரத்தில் நீ கிளம்பி எல்லாம் வர வேண்டாம், என் மனசு கேட்காம தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், அதனால தாக்கா நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ இது எதுவும் பெருசாக நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாமா, உன்னாலையும் அப்பாவாலையும் அவன் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க போகிறது,
எப்படி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பையன் கையுமா அடிக்கடி வந்துட்டு போனீங்களோ அதே போல் அவள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே மீனாவுக்கு கால் பண்ணாங்க. மீனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்ல, என்னக்கா என்னாச்சு ஏன் பதட்டப்படுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் மீனா சொல்கிறாங்க. மீனா கிட்ட தங்கமேல் சொல்கிறாங்க, சுடர் என்ன பண்ணுறா எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? சுடர் அந்த வீட்டில் அந்த குமார் அடிக்கிறானா, குடும்பப்படுத்துகிறான் போல், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னால் கிளம்பி ஓடி வரவும் முடியலைன்னு சொல்ல, சரி நீங்கள் பதட்டப்படாதீங்க, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு ஃபோனை வச்சுட்டு கோமதி கிட்ட சொல்ல, என்னடி அவன் இன்னமும் திறந்தவே இல்லையா அப்படின்னு கோமதியை சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைன்னு நினச்சிட்ருக்கேன். பழனிவேல் வராங்க. டேய் பழனி இங்கே வாடா அப்படின்னு சொல்ல, அந்த புள்ள சுடர் என்னடா பண்ணுதுன்னு சொல்லி கேட்க, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பழனிவேல் சொல்ல, டேய் அந்த குமார் நம்ம சுடரை அடிச்சிருக்கான் போல. சுடர் ரொம்ப பயப்பட்டு போய் தங்கமேல் கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கான். தங்கமேல் ஃபோன் போட்டு சொன்னதுனால தான் விஷயமே தெரியும். டேய் பாவண்டா, அந்த பிள்ளைக்கு எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரத்துக்கு பாருன்னு சொல்ல, இந்த நேரத்தில் ஏன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, அந்த பிள்ளையை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லும்போது, சரிக்கா என்னமோ சொல்கிறேன், நானும் கூட்டிகிட்டு வரேன். அந்த குமாரி இப்போ தான் பைக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புனா, அவங்க அப்பா கூட இங்கே வீட்டில் இல்லை, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுடரை யாருக்கும் தெரியாமல் வெளியே கூட்டிகிட்டு நேராக இந்த வீட்டுக்கு வராங்க. சுடர் வீட்டுக்கு வந்துட்டே இருக்க அப்போ தான் அவங்க அம்மா அதாவது கோமதி கேட்குறாங்க, என்னம்மா அவனை அடித்தானா அப்படின்னு கேட்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இவ்வளோ திமிர் இருக்கும், பொம்பளை பிள்ளைய கையை நீட்டி அடிக்கிறான், அந்த அளவுக்கு உனக்கு திமிர் அதிகமாகிடுச்சா? அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லலாம்லன்னு சொல்ல, சொன்னாலும் அதுக்கே நீ திட்டுவார் அடிப்பார், வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாவமாக இருக்குது இந்த பிள்ளையை பார்த்தா, நீ எதுக்குமா உனக்கு தலையெழுத்து, எதுக்குமா இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவும் அப்பாவும் தான் இப்படி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்ல, அக்காவுக்கும் இப்படி தான் பண்ணாங்க, எனக்கும் இப்படி தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, உன் அக்கா வாழ்க்கை இப்படி போகும்போதே நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறது இல்லையா, பாரு என்னெல்லாம் நடந்து போச்சு பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே சுடருமே அழுதுட்டீங்க. சரி நீ வா வந்து உட்காரு சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு கோமதி சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கதிர் பாண்டியன் அதுக்கப்புறமா அங்கே சரவணன் எல்லாருமே நிற்கிறாங்க. டேய் சரவணா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இந்த விஷயத்தில் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலாம், இந்த விஷயத்தில் என்னால் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சரவணா அப்படின்னு சொல்ல வரும்போது, நான் என்ன பண்ண முடிகிறது, அவங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நடந்ததுக்கு இதுக்கு இன்னமும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேட்டு போங்க. அவன் பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதம்மா, எல்லாம் சரியாயிடும், ஒரு நாள் நிச்சயமாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு அங்கே சுடரும் சாப்பிட்டுட்டு, சரி நீ கொஞ்சம் பத்திரமா கவனமாகவும் இரு அப்படின்னு சொல்லும்போது, அரசி இங்கே சுடரை கூட்டிகிட்டு தனியாக போகிறாங்க. இங்கே பார், ஆரம்பத்தில் அவன் அப்படி தான் சொல்லுவான், என்கிட்ட அவன் அப்படி தான் சொல்லலாம், ஆனால் அவனை அடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சனா அவன் அடங்கி தான் போவான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அரசி சொன்னதை கேட்டால் சுடர் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் குமார் வந்து, ஏய் எங்கே போன அப்படின்னு குடிப்போதையில் இருக்க எங்கள் குமார் வந்துட்டு கேட்க, இல்லை அது வந்துங்க அப்படின்னு சொல்லும்போது, கீழே தான் இருந்தேன்னு சொல்ல, எங்கிட்டே போய் சொல்கிறியா, கீழே தான் இப்போ பார்த்துட்டு வந்தேன், கீழே அங்கே இல்லையே, எங்கே போனேன் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே போனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் என்னை பிடிக்கலை, பிடிச்சி கல்யாணம் பண்ணலன்னு சொன்னீங்க, அப்புறம் இதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நான் வாழணுமா வேண்டாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இல்லையா அரசி மாதிரி நானும் தாலியை கலட்டி உங்கள் முகத்தில் வீசி எரிஞ்சிட்டு போகணுன்னா சொல்லுங்கள், இப்போவே அதை பண்ணிட்டு போகிறேன். ஆனால் எனக்கு இதனால் எந்த நட்டமும் கிடையாது, நான் எப்போதும் வாழ்கிற வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன், ஆனால் உங்களுக்கு தான் வெளியே போனால் அவமானமாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே குமார் அப்படியே மிரண்டு போய் நிற்க, அரசி சொன்ன இந்த விஷயத்த இங்கே அப்ளை பண்ணவும் செய்கிறாங்க சுடருடைய இந்த அப்ளை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. குமாருடைய முகத்தில் பயம் தெரிகிறத சுடர் கவனிக்கவும் செய்கிறாங்க.